ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்ததற்கான ஒரு முகாந்தரம் உண்டு. கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்கான ஒரு முகாந்தரம் உண்டு. கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவருடைய சத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர் நம்மை பயன்படுத்துவார், நம்மை உபயோகப்படுத்துவார். நம் மூலமாய் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். நாம் இந்த நாளில வேதத்திலிருந்து எஸ்தர் ராணியுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் வாசிக்க இருக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதுல நாம் 9வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலே கடைசி பகுதியை வாசிக்கும்படியாய் நான் உங்களோடு கூட அன்பாய் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளும். எஸ்தர் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் கடைசி வசனத்தை கடைசி பகுதியை நாம் வாசிக்கும்படியாக நான் அன்பாய் கேட்கிறேன். வேதத்திலே வாசிக்கிறோம். யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இங்க வேதத்திலே வாசிக்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. நமக்கு இந்த வேத பகுதியை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இங்க எஸ்தர் ராணியுடைய வைராக்கியம், ஜெபம், அர்ப்பணிப்பு இந்த முழு யூதர்களுக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஒரு ராணியின் மூலமாக, இந்த எஸ்தரின் மூலமாக ஆண்டவர் முழு யூத குலத்தையும் அழிவில் இருந்து கர்த்தர், மரணத்தில் இருந்து கர்த்தர் விடுவித்தார். ஆமென். சரி, நம் வேதத்திலிருந்து இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கிறோம். காரியம் மாறுதலாய் மாறிற்று. ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த சபைக்கு தருகிறதான வார்த்தை, உங்களுக்கு தருகிறதான வார்த்தை, இந்த பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக, இந்த பகுதியில் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக, இந்த பகுதியில் கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும், சத்துருக்கள் இருந்தாலும், ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். அது என்னவென்றால், இங்க இருக்கிறதான எல்லா எதிர்ப்பான காரியம் மாறுதலாய் மாறும். எல்லா விரோதமான காரியம் மாறுதலாய் மாறும். ஆண்டவர் ராணி எஸ்தர் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இந்த இடத்துல செய்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோம், அங்கே ஆமான் மூலமாக ஒரு பெரிய யோசனை, ஒரு பெரிய திட்டம் பண்ணப்பட்டிருந்தது. அது என்ன? 127 நாடுகளிலே சிதறிந்து இருந்ததான யூதர்களை ஒரே நாளிலே கொன்று கொள்ள வேண்டும், இந்த யூத இனத்தை அழிக்க வேண்டும் என்கிறதான ஒரு திட்டத்தோடு கூட சத்ரு ஆமான் அங்கே வகை தேடி கொண்டு இருந்தார். இங்க வேதத்தில் வாசிக்கிறோம், ஆமான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்ததான ஒரு மனுஷன். இந்த ஆமான் எல்லா அதிகாரத்தையும் பெற்றதான ஒரு மனுஷன். மொர்தெகாய் அவனை வணங்காதபடினாலே மொர்தெகாய் மேலே அவன் எரிச்சல் அடைந்த அவன் மொர்தெகாய் மேலே கை போடுவதற்கு அவனுக்கு சித்தம் அல்ல, மொர்தெகாயினுடைய முழு ஜனத்தின் மேல கை போடுவதற்கு அவனுக்கு சித்தமாக இருந்தது. அப்படின்னா முழு யூதர்களையும் கொன்று கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கம், ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால அவன் என்ன செய்யறான்? அதற்கான பர்மிஷனை வாங்கினா, முழு தேசத்துக்கு கடிதத்தை அனுப்பினா, ஒரே நாள்ல இருக்கிற எல்லா யூதர்களையும் கொன்று கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு திட்டம். இன்னைக்கு சபைக்கு விரோதமாக அநேக எதிர்ப்புகள் இருக்கிறது. உண்மையான ஊழியத்துக்கு விரோதமாக அநேக எதிர்ப்புகள் இருக்கிறது. உண்மையான ஊழியர்களுக்கு விரோதமாக அநேக எதிர்ப்புகள் இருக்கிறது. உண்மையாக கர்த்தரை பிடித்துக் கொள்ளுகிறதான விசுவாசிகளுக்கு விரோதமாக அநேக எதிர்ப்புகள் இருக்கிறது. இருக்கா இல்லையா? ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், நமக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் அவர் மாறுதலாய் மாற்ற போகிறதான தெய்வம். நமக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா எதிர்ப்புகளையும் அவர் மாற்றி போடுகிறதான தெய்வம். வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது யூதருடைய கை அவருடைய சத்துருக்களுக்கு மேல் உயர்ந்தது என்று வசனத்தில் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய கை, கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகள் இந்த காயல் பட்டினத்தில் வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்ப்பாளர்களாக இருக்கிறார்களோ, சபைக்கு விரோதமாக இருக்கிறார்களோ, சபையில் வருகிறதான தேவ பிள்ளைகளை தூசிக்கிறார்களோ, சபை ஊழியத்தை தூசிக்கிறார்களோ, ஆண்டவர் அவர்கள் ஆண்டவரை துதிக்கும்படியாக கர்த்தர் செய்கிற தெய்வம். ஆமென்.
தூசிக்கிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிறவர்கள் கர்த்தரோடு கூட நின்று ஆராதிக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் செய்கிறதான தெய்வம். வேதத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் இந்த காரியம் மாறுதலாய் மாறுவதற்கான சில காரியங்களை கர்த்தர் செய்தார். அது என்ன? நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த காரியம் மாறுதலாய் மாறுவதற்கு ஒரே ஒரு நபர் முக்கிய காரணமாக இருந்தாங்க. அவங்க யாருன்னா எஸ்தர். ஆமென். இந்த இடத்துல அநேக எஸ்தர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நானா பாஸ்டர் எஸ்தர் என் மூலமாக கர்த்தர் செய்வார் என்று நினைக்கலாம். கர்த்தர் உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதான தெய்வம். ஆமென். உங்கள் மூலமாக கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்கிறதான தெய்வம். கர்த்தர் அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் இந்த எஸ்தர் ராணியின் மூலமாக செய்ததான ஒரு காரியம், இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ரட்சிப்பு வருவதற்கு ஆண்டவர் இந்த எஸ்தரை பயன்படுத்தினார். இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் இந்த காயல் பட்டினத்தை ரட்சிப்பதற்கு, உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, உங்கள் தெருக்களை ரட்சிப்பதற்கு, நல்ல கவனமா கேளுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். வேற யாரும் இல்லை. பாஸ்டர் பாஸ்டாமாவை பயன்படுத்துவார்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தை, உங்கள் தெருக்களை கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். உங்களை பயன்படுத்தி கர்த்தர் காயல் பட்டினத்தை கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு சாதாரண பெண், ஒரு எஸ்தரை கர்த்தர் பயன்படுத்தி முழு இஸ்ரவேலர்களை, யூதர்களை கர்த்தர் சத்ருடைய கையில் இருந்து கர்த்தர் மீட்டார். இன்னைக்கு உங்களை பயன்படுத்தி உங்கள் ஜெபத்தின் மூலமாக, உங்கள் ஊழியத்தின் மூலமாக, உங்கள் சிறுவர் ஊழியத்தின் மூலமாக, உங்கள் வாலிபர் ஊழியத்தின் மூலமாக, நீங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமே செய்கிறதான ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் இந்த காயல் பட்டினத்தை ரட்சிப்பதற்கு அவர் போதுமானவர். ஆமென். ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் உங்களை கர்த்தர் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். உங்கள் மூலமாக இந்த சபை ஆண்டவருடைய கிருபையினாலே பெருகும். உங்கள் மூலமாக இந்த சபை புதிய புதிய ஆத்துமாக்களினாலே நிரம்பி வழிய கர்த்தர் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். வேற யாரும் இல்லை, நீங்க தான். ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்ய விரும்புகிறார். எப்பேற்பட்ட சத்துருக்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது அவர் நமக்காக யுத்தங்களை கர்த்தர் செய்கிற தெய்வம். ஆமென். சரி, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த எஸ்தர் ராணியுடைய வாழ்க்கையில் இருந்ததான நல்ல குணாதிசயம். இன்னைக்கு நீங்க காயல் பட்டினத்தை கர்த்தரிடத்துல கொண்டு வரணும்னா முதலாவது உங்களுக்குள்ள நல்ல குணாதிசயம் வேணும். நீங்க கர்த்தரோடு கூட வாழணும், கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிக்கணும். சரி, வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். எஸ்தர் புத்தகத்துல 2வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இங்க எஸ்தரை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 15வது வசனத்தை வாசிப்போமா? எஸ்தருக்கு கீழ்ப்பகுதியை நம்ம வாசிப்போம். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. முதலாவது, இந்த எஸ்தரை நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவளை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, எஸ்தர் குணசாலியான ஒரு பெண்ணாக இருந்தார். அங்கே இருந்ததான அநேக ராணியாக ராணியாக ஆவதற்கு அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தாங்க. அநேக அழகான பெண்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. அநேக பெண்கள் அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா அநேக மனுஷரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த இடத்துல இருந்தாலும், கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்டதான இந்த எஸ்தருக்குள்ள ஒரு நல்ல குணம் இருந்தது. அது என்னன்னா, தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு. காரணம் என்ன அப்படின்னா, அவளுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. அவள் வாழ்ந்ததான இடத்துல, இருந்ததான இடத்துல அவர் தன்னுடைய செய்கைகளினால, தன்னுடைய வாழ்க்கையினால அவள் தன்னை நிரூபித்தார். ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஒரு குணசாலியான பெண் என்பதை அவர் நிரூபித்தார். குணசாலியான ஸ்திரீ வீட்டை மாத்திரம் கட்டுவது கிடையாது, சபையும் கட்டுகிறாள். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள, நல்ல குணசாலியாக நீங்க இருக்கும் பொழுது, நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நீங்க வாழும் பொழுது, நீங்க ஆண்டவருக்கென்று பல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். முதலாவது, சபையில வந்திருக்கிற உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும், ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வேணும். உங்களை காண்கிறதான ஜனங்கள் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். உங்க கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒரு மனுஷி, கர்த்தருக்காக வாழுகிறதான ஒரு மனுஷி, உங்களுடைய செய்கைகளை அவங்க பார்க்கறாங்க, உங்க நடக்கைகளை உங்களை பார்க்கறாங்க. பார்க்கிற அவர்கள் உங்களை குறித்து நல்ல மேன்மையான சாட்சி சொல்வதற்கு நீங்க முதலாவது பிரயோஜனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. வேதத்துல வாசிக்கிறோம்,
அவளை காண்கிற எல்லா கண்களிலும் தயவு கிடைத்தது. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரணம் என்ன அப்படின்னா அவருடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. இன்னைக்கு பல நேரங்களில் நாம் ஊழியம் செய்கிறோம், நம்ம ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறோம், நாம் பிரசங்கிருக்கிறதான வார்த்தை அந்த இடத்துல கிரியை செய்யாமல் போவதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான கர்த்தருக்கு விரோதமான காரியம், நம்ம கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறதான பாவம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு முதலாவது நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நீங்க வாழணும். ஆமென் சொல்லுங்க. தீமோத்தேயு குறித்து வேதத்துல நாம் பார்க்கிறோம். பவுல் அநேக அவரோடு கூட சீசர்கள் இருந்தாலும் இந்த தீமோத்தேயு குறித்து ஒரு நல்ல சாட்சியை சொல்லுகிறார். இவனை போல வேறொருவன் இல்லை, என்னை போல மனதுள்ளவன் வேறொருவன் இல்லை என்று சொல்லுகிறார். நல்ல சாட்சி. கொர்நேலியு குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலும் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். அங்க இருக்கிறதான ஜனங்களினால ஒரு நல்ல சாட்சி, சுற்றில இருக்கிறதான ஜனங்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நீங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது. இன்னைக்கு அநேகர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழணும், கர்த்தருக்காக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். நீங்க சாட்சி உள்ள வாழ்க்கை வாழலன்னா கர்த்தருக்கு என்ற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியாது, நம்முடைய குடும்பத்தை ஆதாயம் செய்ய முடியாது. அநேக புருஷனுடைய இன்னைக்கு யார் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க, அநேக கணவன்மான்கள் யார் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க? சில மனைவிகளுடைய தவறான வாழ்க்கை நடத்த, தவறான சில காரியங்கள். இன்னைக்கு சபைக்கு வந்து ஆண்டவர் ஆராதிக்கிற அவர்கள் தன்னுடைய செய்கைகளினாலே, நடக்கையினால, பரிசுத்தத்தினால தன்னுடைய கணவரை ஆதாயப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க மாத்திர சபைக்கு வந்து பரலோகம் போவது தேவனுடைய சித்தமா? உங்கள் கணவர் உங்களோடு கூட சபைக்கு வரணும். ஆமென். உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைங்க சபைக்கு வரணும். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க பரிசுத்தமா இருக்கணும். அநேக பெற்றோர்களை உலகத்துல பார்க்கிறோம், சபைக்கு வராங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, பிள்ளைகள் ஏன் ஆண்டவர்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க? காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள் நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்கறது கிடையாது, உங்க வாழ்க்கையை அவங்க பார்க்குறாங்க. பிள்ளைங்க நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க அதை காதல கேட்டுக்க மாட்டாங்க, அவங்க அதை கற்றுக்கவும் மாட்டாங்க. பிள்ளைங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தான் அவங்க கற்றுக்கொள்வாங்க. நீங்க ஜெபித்தா அவங்க ஜெபிப்பாங்க. நான் சில வீடுகளுக்கு நான் ஜெபத்துக்கு போவேன். ஜெபத்துக்கு போகும்பொழுது சில பிள்ளைங்களை நான் பார்ப்பேன். அவங்க வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், உட்காருங்க பாஸ்டர். நான் ஹவுஸ் விசிட்டிங் போகும்பொழுது அவங்க விசுவாசிங்க உட்காந்து அந்த இடத்துல ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த விசுவாசிக்கு பிள்ளைங்க கையில் ரிமோட்டை எடுத்துக்கிட்டு டிவி எப்போ ஆஃப் பண்ணலான்னு பார்க்குங்க. ஒரு இடத்துல ஜெபத்தில் உட்காரு, ஜெபன்னா வெளில ஓடிடும். ஆனால் சில வீடுகளுக்கு நான் போகும்பொழுது நான் பார்ப்பேன், அந்த வீட்டில் அந்த விசுவாசி ஜெபம் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கார்ப் எடுத்து அதுவும் முக்காடு போட்டுக்கிட்டு வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா, பிள்ளைங்க நம்ம சொல்றத கேட்கறது கிடையாது, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தான் கற்றுக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்பத்துக்கு சாட்சி இல்லாமல் இருக்கிறதுனால நம்முடைய குடும்பம் ஆண்டவரிடத்தில் வரமாட்டேங்குது. நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் நாம சாட்சி இல்லாமல் இருக்கிறதுனால அவர்கள் ஆண்டவரிடத்தில் வரமாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைங்க நல்லா அறிந்து கொள்ளணும், நாம பரலோகம் போகணும், நம்மோடு கூட நம்முடைய குடும்பத்தாரையும் கொண்டு போகணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம்முடைய சில தவறான காரியங்கள், தவறான செய்கைகள், தவறான சில வார்த்தைகள்னால நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நாம இழந்து போறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய முழு குடும்பமும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க. நீங்க சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்க வாழும் பொழுது இந்த காயல் பட்டணத்தை கர்த்தர் ஆண்டவரிடத்துல கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். ஆமென். உங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க சபையை தேடி வரணும். ஆமென் சொல்லுங்க. உங்க சாட்சியை பார்த்து அவங்க சபையை தேடி வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்பேற்பட்டதான காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த எஸ்தர் ராணியை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை என்னோடு கூட வாசிப்போமா? 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை என்னோடு கூட வாசிங்களேன். சொல்லி இருக்கிறத பாருங்களேன். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வ தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். ஆமென். என்ன எழுதிருக்கு? எஸ்தர் மொர்தெகாய் இடத்துல வளரும் பொழுது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். விசுவாசிங்க, நல்லா கவனமா கேளுங்க. 2வது, கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஆவிக்குரிய தகப்பனுடைய சொற்கேட்டு நடக்கணும். மொர்தெகாய்
இந்த எஸ்தருடைய ஆவிக்குரிய தகப்பன். உங்களுக்கு தெரியும், இந்த மொர்தெகாய் இந்த எஸ்தரை கொண்டு வந்து வளர்த்தான். இப்போ இந்த 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இப்போ எஸ்தர் யாரு? 127 நாடுகளுக்கு ராணி. நல்லா கவனமாக கேளுங்க. 2வது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மொர்தெகாய் யாரு? அந்த ராணி வீட்டுக்கு முன்னால நிற்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு, ஒரு வாட்ச்மேன் போல, அந்த வீட்டை பாதுகாக்கிற ஒரு வாட்ச்மேன். யாரு? மொர்தெகாய். ஆனா இங்க வேதத்துல வாசிக்கிற எஸ்தர் யாரு? அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரி, ராணி. 127 நாடுகளுக்கு ராணி. வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அவ அனாதையா தான் இருந்தா, கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தா, மொர்தெகாயினால வளர்க்கப்பட்டாள். ஆனால் வேதத்துல வாசிக்கிறப்ப உயர்ந்த நிலைக்கு அவ வந்துட்டான். ஆனா அந்த வீட்டுக்கு முன்னால காவல் காக்கிற ஒரு காவலாணியாக யார் நின்று கொண்டிருக்கிறாங்க? இப்ப மொர்தெகாய். ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், மொர்தெகாயின் இடத்துல இருக்கிற பொழுது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்தாள். ராணியான பிறகும் அவளுக்குள்ள கருவம் வரல, பெருமை வரல, அகந்த வரல. இன்னைக்கெல்லாம் சில பேர் சபையில, உண்மையாகவே நான் பார்த்ததை சொல்றேன், என்னுடைய சபையில நடந்த சம்பவத்தை சொல்றேன். சபைக்கு வரும்பொழுது பல கூலி ஒரு நாளுக்கு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து 330 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. சபைக்கு வந்த பிறகு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். நல்ல ஒரு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சது. கவர்மெண்ட் வேலை கிடைச்ச பிறகு எந்த இடத்துல வாடகைக்கு இருந்தாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நல்ல இடத்த வாங்கி ஒரு நல்ல வீட்டை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு கவர்மெண்ட்ல நல்ல சேலரி, ஆண்டவர் கிருபையினால அவங்க உயர்ந்திருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், ஆரம்ப நாட்கள்ல அவர்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல இப்ப அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னைக்கு உயர்ந்ததான சூழ்நிலையில அவங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கிடையாது. ஒரு மனுஷன் இப்படி இருக்கும் பொழுது இங்க ராணி, இந்த ராணி என்ன செய்கிறா? தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய சொற்கேட்டு நடந்தா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை விரும்புகிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் உங்களுக்குள்ள போதிக்கப்படுகிறதான வார்த்தை என்ன? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஆவிக்குரிய தகப்பனுக்கு நாம் கீழ்ப்பணிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்பணிந்து நடப்பாங்க. ஆமென். இன்னைக்கு ஆவிக்குரிய தகப்பனுக்கு நாம கீழ்ப்படியலைன்னா நம்முடைய பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதெல்லாம் நினைக்கிறது கிடையாது. என்ன பாஸ்டர், உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான ஆவிக்குரிய தகப்பன், உங்களுக்காக ஜெபித்த ஆவிக்குரிய தகப்பன், அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், எஸ்தர் ராணியான பிறகும் தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா. நீங்க வேதத்துல வாசிக்கணும், மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு ஆவிக்குரிய தகப்பன், அவனுடைய வார்த்தையின்படி ஆபிரகாம் செய்தான். நீங்க வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது யோசுவா ஒரு நல்ல தலைவனாக இஸ்ரவேலுக்கு இருந்தான். ஆனா நீங்க வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 40 ஆண்டு காலம், எத்தனை 40 ஆண்டு காலம் வரை மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த மனுஷன். ஆமென் சொல்லுங்க. அவங்க என்ன செஞ்சிருவாங்க? பாஸ்டரோட பேச்சை கேட்கறத விட்டுடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான ஆவிக்குரிய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது அவர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிற 2வது முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவளுக்கு தந்ததான ஆவிக்குரிய தகப்பனுடைய வார்த்தையின்படி செய்தார். இன்னைக்கு உங்க பாஸ்டர் இடத்துல போய் பிரேசல் நடத்தினா போய் பிரேசல் நடத்தணும். ஆண்டவர் உங்களோடு கூட அந்த வார்த்தையை தந்திருக்கிறார் என்பது விசுவாசிக்கணும். உங்க பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், நான் போய் அதை செய்யணும். அல்லேலூயா. ஒரு இடத்துல போய் ஜெப கூட்டம் நடத்தணும்னு சொல்லும் பொழுது அவர் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்பொழுது அதுக்கு கீழ்ப்படிந்து நீங்க போய் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம அவருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்கும். ஆண்டவர் அப்பொழுதுதான் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்துல வாசிக்கிறோம், சொற்கேட்டு நடந்தால். இன்னைக்கு கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்துல நீங்க பிலிப்பியர் புத்தகத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அங்க 4வது அதிகாரத்துல அவர் 9வது வசனத்துல சொல்லுகிறார் பாருங்களேன், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தை தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்ப பாஸ்டருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்மோடு கூட இருந்து நமக்கு நல்ல சமாதானத்தை தருவார். அதான் சொல்லுது, சமாதானத்தை தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு ஒரு நல்ல எஸ்தராக இருக்கணும். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆண்டவர் அப்படி பயன்படுத்துவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க.
சரி, மூன்றாவது ஒரு காரியம் நம் வேதத்துல வாசிக்க இருக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இங்க 4வது அதிகாரத்துல நீங்க என்னோடு கூட வாசிங்கள 14வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். 4வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிப்போம். இந்த காலத்திலே இப்ப நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்ப எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். சொல்லி இருக்கிறாரு. வேதத்துல பார்க்கிறோம். மொர்தெகாய் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காலத்திலே உதவியா இருக்கும்படிக்கு ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே. இப்ப ஆண்டவர் இந்த எஸ்தரை கர்த்தர் ராணியாக மாற்றினதற்கான காரணம் என்ன? எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் அவரை ராணியாக மாற்றினால், எதற்காக கர்த்தர் இந்த ராஜ மேன்மையை கர்த்தர் அவளுக்கு தந்தார்? இங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது அவள் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு ஏன் இந்த மேன்மையை தந்தார், ஏன் இந்த உயர்வை தந்தார் என்பதை அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அவளை கர்த்தர் ராணியாக மாற்றினதுக்கு காரணம் என்ன? அவள் ராணியாக மாறி அவள் அரண்மனையில் சுகமாக வாழ்வதற்காக கர்த்தர் அவள் ராணியாக மாற்றினாளா? அவள் மாத்திரம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய எதிர்காலத்தை, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு கர்த்தர் அவளை ராணியாக மாற்றினாரா? அவங்களுக்கு சொல்ல விரும்ப, ஏன் இந்த ராஜ மேன்மை, இந்த உயர்வு அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அவள் அறிந்து கொண்டார். காரணம், ஆண்டவர் அவள் மூலமாக எல்லா யூதர்களையும் அழிவிலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்பதை ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சித்தம் இருக்கு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாம, நோக்கம் இல்லாம ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அழைக்கவில்லை. இந்த சபைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நோக்கம் என்ன? கர்த்தர் ஏன் இந்த மேன்மையை தந்திருக்கிறார்? இங்க வேதத்துல வாசிக்கிறோம், ஏழ்மையில் இருந்தவளை, வறுமையில் இருந்தவளை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார், ராணியாக மாற்றிருக்கிறார், அனாதையாக மாற்றிருக்கிறார். ஏன்? இந்த வேதத்துல வாசிக்கிறோம், முழு யூதர்களுக்கும் உதவியாய் இருக்கும்படி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க அந்த சபைக்கு வருவதற்கு முன்பு பல கஷ்டத்துல இருந்திருப்பீங்க, கடன்ல இருந்திருப்பீங்க, பிசாசின் போராட்டத்துல இருந்திருப்பீங்க, வியாதியில இருந்திருப்பீங்க, மரண தருவாயில இருந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தந்து இன்னைக்கு ஜீவனோட வைத்திருக்கிறார். கடன்ல இருந்த உங்களை கர்த்தர் இன்னைக்கு பிறருக்கு கடன் கொடுக்கும்படியாக வைத்திருக்கிறார். கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களை கர்த்தர் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. வேதத்துல 4வது ஒரு காரியத்தை நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது, எஸ்தர் செய்கிறதான காரியத்தை வேதத்துல வாசிக்கலாம். 4வது அதிகாரத்துல 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கடைசி பகுதியில் அவள் சொல்லுகிறார், 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமா சட்டத்தை மீறி ராஜாவினிடத்துல பிரவேசிப்பேன். இங்க சொல்லுகிறார், நான் உபவாசிப்பேன், நான் ஜெபிப்பேன். இன்னைக்கு நம்முடைய தேசம், இந்த காயல் பட்டணம் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக உபவாசிக்கணும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறதான தெய்வம். நான் இடத்த வாங்கினேன், ஒரு சுந்தர்கல்ல ஒரு இடத்த சர்ச்சுக்கு வாங்கினேன். வாங்கும்பொழுது என் மனசுல ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த இடத்த கொடுத்த அந்த ஓனரோட குடும்பத்தை என் சர்ச்சுக்கு தாங்க ஆண்டவர், இடத்த கொடுத்த ஓனரோட ஃபேமிலி என்னுடைய சர்ச்சுக்கு தாங்க. சில வருடங்கள் கடந்தது. ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, எனக்கு அந்த இடத்த கொடுத்தாங்க பாருங்க, அந்த ஹவுஸ் ஓனர், அந்த இடத்த கொடுத்த அந்த ஓனர், லேண்ட் ஓனரோட மகன் மருமகள் 2 பேரும் எங்கள் சபைக்கு வர கர்த்தர் கிருபை செய்திருக்கார். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய வியாதி, ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை, பல டாக்டர்கிட்ட போயிட்டு சுகமாகலை. சர்ச்சுக்கு வந்தாங்க, அதிகால ஜபத்துக்கு தொடர்ந்து வந்தவங்களை கர்த்தர் 3 மாதத்தில் சுகமாக்கினார். அல்லேலூயா. அவங்க இன்னைக்கு எங்கள் சபையில் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய ஜெபம், நம்ம ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்க, உபவாசிக்க. கர்த்தர் தேசத்தை தருவார். இந்த ஒரிசாவில் நான் இன்னைக்கு 5 சபை ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு கர்த்தர் கிருபை தந்தாரே. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதற்காக ஜெபித்தோம். ஊழியம் செய்வதற்கு கடினமாக தான் இருந்தது, ஒரு ஆத்மா, ஒரு குடும்பம் வருவதற்கு கடினமாக இருந்தது. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வாசல்களை திறந்தார், அவரே கர்த்தர் ஆத்மாக்களை கொண்டு வந்தார். 1967 ஒரிசாவில் மதமாற்ற தடைச்சட்டம் இருக்கு. அங்கே போய் நம்ம சுவிசேஷ டிராக்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தந்துக்கிட்டு இருக்க முடியாது, நம்ம எல்லாரையும் போய் சந்திச்சு வாங்க சர்ச்சுக்குன்னு கூட முடியாது. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதற்கான வாசல்களை திறந்து கர்த்தர் ஆத்மாக்களை கொண்டு வந்தார். ஜெபிக்கணும். நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2024 வருஷத்தில் நான் ஜெபித்தேன்.
பல வருஷமா நம்ம ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் 2024 ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர். காலையில் 5 மணிக்கு ப்ரேயர் நடக்கும், திரும்ப 10 மணிக்கு ப்ரேயர் நடக்கும், ஈவினிங் 6 மணிக்கு ப்ரேயர் நடக்கும். 3 வேளை ஜெபம் என்று சொல்லி 100 நாள் ஜெபித்தேன். எத்தனை நாள் ஜெபித்தேன்? 100 நாள் ஜெபித்தேன். ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த வருஷத்தும் இல்லாத அளவுக்கு அந்த வருஷத்துல தான் அதிக ஜனங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் எங்கள் சபைக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஜெபம், நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அசைப்பார், நம்முடைய தெருவை அசைப்பார். எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் கர்த்தரை ரட்சித்து கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தரால கூறாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். வசனம் சொல்லுது, அவருக்கு கடினமான காரியம் எதுவுமே இல்லை. நாம இன்னைக்கு ஜெபித்தா போதும். எஸ்தருடைய ஜெபத்தை பாருங்க, அல்லும் பகலும் நான் உபவாசித்து ஜெபித்தேன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ணி நாம ஜெபிக்கணும். ஜெபத்தினால இந்த காயல் பட்டணத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வரலாம். ஜெபத்தினால நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வரலாம். ஜெபத்தினால இந்த தேசத்தை அசைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். 5வது காரியம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 4வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் கடைசி பகுதியை நாம வாசிப்போம். இங்க சொல்லியிருக்கிறார்கள், அவ என்ன சொல்றா தெரியுமா? நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல. வேதத்தில் வாசிக்கும் பொழுது எஸ்தர் ராணி ராஜாவிடத்துல போய் பேசணும். ராஜா அழைத்தாதான் ராஜா கிட்ட போக முடியும். ராஜா அழைக்கலன்னா ராஜா கிட்ட போக முடியாது. வஸ்தியை அழைக்கும் பொழுது போகல, ரிஜெக்டட். அடுத்தது எஸ்தரை ராணியா மாற்றிட்டான். இப்ப எஸ்தரும் நான் தான் ராணி ஆயிட்டேனே, ராஜாவுக்கு முன்னால போகலான்னு சொல்லி போக முடியாது. ராஜா அழைத்தாதான் போக முடியும். வேதத்துல வாசிக்கும் பொழுது அப்படி ஒரு சட்டம் இருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். எழுதியிருக்கிற பாருங்க, இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்துல பிரவேசிப்பேன். சட்டத்தை மீறி நான் ராஜாவிடத்துல பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் அப்படின்னு வசனத்துல சொல்லியிருக்கேன். அவங்க வேதத்துல வாசிக்கிறோம், ராஜா அழைப்பிக்காவிட்டால் ராஜாவிடத்துல போகக்கூடாது. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், இவர் ராஜாவிடத்துல தைரியமாக புறப்பட்டு போய் தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காக அவள் பேச வேண்டும். அதற்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று அவள் தைரியமா புறப்பட்டு போனான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியத்துல இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தைரியமாய் புறப்பட்டு போய் ஊழியம் செய்யணும். தைரியமாய் புறப்பட்டு போய் ஆண்டவருக்கென்ற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசித்தோம்னா அங்கே சொல்லியிருக்க, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்களாம். ஆனால் ஆண்டவர் என்னை ஒரிசாவுக்கு அழைத்தார், நான் ஒரிசாவுக்கு புறப்பட்டு போயிட்டேன். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் யாரையும் பயன்படுத்துவதற்கு போதுமான தெய்வம். காரைக்காலில் இருந்து ஒரு சகோதரன் தன்னை ஆண்டவருக்காக ஒப்புக்கிட்ட, ஜஸ்ட் 7th தான் படிச்சிருந்தார், ஒரு டைலராக இருந்தார். இப்படி ஒரு மிஷினரி கூட்டத்தில் ஆண்டவருக்காக ஒரு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் என்று உணர்ந்து அவர் பீகாருக்கு ஊழியத்துக்கு போனார். இந்த கழுத்துல இருந்து தொப்புள் வர ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. மதுரை மீனாட்சி மிஷனில் தான் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஆனால் அவர் என்ன நினைச்சார்னா, வாழ போகிற சில வருஷம் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி தன்னை வைராக்கியமாய் ஒப்பு கொடுத்து அந்த பலவீனத்தோடு போய் ஊழியம் செஞ்சார். எனக்கு தெரியும், அவர் ஊழியம் செஞ்சுட்டு வரும்பொழுது அவர் கை காலெல்லாம் நடுங்கும். சைக்கிள் மிதிச்சு வரும்பொழுது கை காலெல்லாம் நடுங்கும். அப்படிப்பட்டதான பலவீனம் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார். ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார், நல்ல வசதியை தந்திருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நாம பிரயோஜனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே இதுவரை இந்த உலகத்துக்கு நான் வாழ்ந்துட்டேன், இனி வருகிறதான வாழ்க்கையில உமக்கென்று உண்மையாய், இந்த ஊழியத்துக்கு உண்மையாய், இந்த சபைக்கு பிரயோஜனமாய் வாழ எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் உம்முடைய ஊழியத்தை வட மாநிலங்களில் போய் செய்ய எனக்கு கிருபை தாங்க. நீங்க கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு போதுமான. நான் 5 காரியத்தை இந்த எஸ்தர் ராணியுடைய வாழ்க்கையிலிருந்து சொன்ன. சாட்சி உள்ள வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். 2வது, ஆவிக்குரிய தகப்பனுடைய வார்த்தையின்படி செய்கிறதான ஒரு வாழ்க்கை. எந்த சூழ்நிலையில நீங்க எப்பேற்பட்ட கலெக்டர் ஆனாலும் சரி, நீங்க ஒரு பெரிய பல கோடிகளுக்கு நீங்க அதிபதியாய் மாறினாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான ஆவிக்குரிய தகப்பனுடைய வார்த்தையின்படி செய்யுங்க. ஒரு ஜெப ஆவி ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெபத்தினாலே ஆண்டவரே சத்துருக்கள் கையில் இருந்ததான இந்த யூதர்கள் விடுவிக்கப்பட்டார்களே, எனக்குள்ள ஜெபத்தின் ஆவியை தாங்க. என் குடும்பம் ரட்சிக்கப்பட, ஆமென், என் உறவினர்கள் ரட்சிக்கப்பட, என் நண்பர்கள் ரட்சிக்கப்பட, நான் வாழ்க்கிறதான பகுதி ரட்சிக்கப்பட, ஆண்டவரே எனக்குள்ள ஜெப ஆவியை ஊற்றுங்க. ஆண்டவரே அல்லும் பகலும் அதிகமாக ஜெபிக்கிற கிருபையை தாங்க. அதிகமாக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற கிருபையை தாங்க. 5வது காரியம்,
எனக்குள்ள இருந்த பயத்தை எடுத்து போடுங்க. யாரெல்லாம் இந்த நாளில சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்குள்ள பயத்தை எடுத்து போடுங்க, நான் உமக்கு தைரியமாய் துணிந்து ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு தைரியத்தோடு உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தாவே இந்த சாயந்தர வேலையில நான் அர்ப்பணிக்கிறேன். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்க? நான் தைரியமாய் ஊழியம் செய்ய போக ரெடி பாஸ்டர். கையை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக காட்டுங்க. ஆண்டவரே இதோ அடியே நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே கடினமான இடத்திலும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற, ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, ஆண்டவர் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவரே நான் துணிந்து போக நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? நான் தைரியமாய் நான் துணிந்து நான் ஊழியம் செய்ய ரெடியா இருக்கிறேன். நான் செத்தாலும் சாவேன், ஆனா ஆண்டவருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்வேன். நான் ஒரு நாளும் பயந்து நான் பின்னோக்கி போகாம கர்த்தருடைய ஊழியத்துல முன்னோக்கி போக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே நான் உமக்கென்று முன்னோக்கி போக, ஒவ்வொரு நாளும் உமக்கென்று ஊழியம் செய்ய என்னை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு அந்த தைரியத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வருகிற நாட்களில் அந்த சபைக்கு இன்னும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பல ஆயிரங்களை கர்த்தர் ஆண்டவரே இந்த சபையில தருவீராக. இந்த சபை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே மந்தையை பெருக பண்ணுகிறது போல